எல்லாருக்கும் வணக்கம். கண்ணூர் ஸ்குவாட் 2.0 டெஸ்ட் பேட்ச் 7 என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டிசம்பர் 29 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து 999 தான். ஸோ மினிமம் ஃபீஸ் தான் நம்ம எப்பவுமே பிக்ஸ் பண்ணுவோம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜிபே நம்பர் இதுதான். ஸோ இந்த டெஸ்ட் ஆல்ரெடி நம்ம நிறைய ஷெடியூல் போட்டிருப்போம், நீங்கள் நிறைய ஷெடியூல் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஷெடியூல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஏன்னா ஆல்ரெடி போட்ட ஷெடியூல் தான் நம்ம திரும்ப அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? இந்த கண்ணூர் ஸ்குவாட் 2.0 பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, கண்ணூர் ஸ்குவாட் ஃபர்ஸ்ட் 5 பேஜுக்கு ஒரு கொஸ்டினும் நெக்ஸ்ட் வரக்கூடிய 5 பேஜுக்கு இன்னொரு கொஸ்டின் வந்து நம்ம பேட்டர்ன் கொஞ்சம் மாற்றிருக்கோம். ஸோ கண்ணூர் ஸ்குவாட் 2.0 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 29க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நம்ம மேக்ஸிமம் எப்போ அலோவ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 6th முடிகிற வரைக்கும் அலோவ் பண்ணுவோம். அதாவது என்னன்னா, ஜனவரி 1 வரைக்கும் உங்களுக்கு அலோவ் பண்ணுவோம். ஜனவரி 1 வரைக்கும் உங்களை அலோவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரில, ஏன்னா எனக்கு நியூஸ் எதுவும் கிடைக்கல. என்னோட கெஸ் என்ன அப்படின்னா, கோர்ட்டில் இப்போ கேஸ் இருக்குது. 2ஆம் தேதி வந்து டிஎன் யூசர் வந்து கவுண்டர் ஃபைல் வந்து சப்மிட் பண்ணணும். 2ஆம் தேதி வந்து கவுண்டர் ஃபைல் அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. அந்த கவுண்டர் ஃபைலில் யார் பார்ப்பாங்க அப்படின்னா, ஆப்போனன்ட் பார்ட்டி, அந்த 41 பேர் ப்ளஸ் அந்த எஸ்எஃப்ஓ கேஸ் போட்டிருக்கவங்க, அதுக்கப்புறம் அந்த யார் அந்த ஒரு ஒரு உமா மகேஸ்வரி நினைக்கிறவங்க பேர், அவங்க ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ரிசர்வேஷன் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே அவங்க வந்து எந்த மாதிரி கவுண்டர் ஃபைல் கொடுக்குறாங்க, அவங்க அந்த ஆப்போனன்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஜட்மெண்ட்டே வரும். ஸோ அந்த ஜட்மெண்ட்டு வரதை பொறுத்து தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். ஏன் வந்து நான் அந்த ஜட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, ஒரே ஒரு ரிசர்வேஷன் கேஸ் மட்டும் இருக்குது, உங்களுக்கு தெரியும். பட்டாலியனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மினிமம் எங்களுக்கு ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 10% கொடுக்க சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்தா அப்கமிங் நோட்டிஃபிகேஷனில் வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்டர் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை கன்சிடர் பண்ணி மேபி அந்த இது வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எதுனா சப்போஸ் சொல்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்கேஸ் இல்லை போர்டு வந்து அந்த ஜட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணல, நம்ம இந்த டிசம்பருக்குள்ளே நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும், பசங்களை வந்து கன்சிடர் பண்ணணும், அவங்களுக்கு வந்து இந்த சீக்கிரமாக வந்து இந்த இயர்க்குள்ளே ஏஜ் பாரில் இருக்கிறவங்களுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு போர்டு வந்து யோசிச்சு கன்சிடர் பண்ணுன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ள மேபி என்ன சொல்கிறேன், 31ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட கெஸ் என்னன்னா, இதுக்குள்ளே வந்தால் தான், அப்படி இல்லைன்னா அந்த ரிசர்வேஷனுக்காக வெயிட் பண்ணி தான் ஆவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 6th சயின்ஸ் மட்டும் ஒரு டெஸ்ட் கொடுத்துருப்போம். ஸோ 120 + 20 இங்கிலீஷ். ஸோ அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸு ப்ளஸ் இங்கிலீஷ். ஸோ இதுதான் இங்கிலீஷ்க்கு மட்டும் நம்ம வெயிட்டேஜ் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இது 6th ஃபுல்லாக ரிவிஷனு, இந்த 2 டெஸ்ட்டும் சேர்த்து ஒரு ரிவிஷனு. 11th ஃபிசிக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜுவாலஜி எல்லாமே சேர்த்து ஒரு டெஸ்ட் கொடுத்துருப்போம். அதுபோக 6th தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் அது ஒரு ரிவிஷன் கொடுத்துருப்போம். ஸோ இந்த 11th பொறுத்த வரைக்கும் பாக்ஸு, புக் பேக்கு, ஹைலைட்டர் வேர்ட்ஸு, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் எடுத்திருப்போம். ஸோ அதனால் அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன 6th ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 11th நீங்கள் இனிஷியலாகவே ஸ்டார்ட் பண்ணீங்க. ஏன்னா 11th மட்டும் தனியாக வந்து உட்காந்து படிக்க முடியாது. 6th படிக்கும் போதே சேர்த்து 11th படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் போட்டிருப்போம். சைக்காலஜிக்கு மட்டும் ஒரு தனியாக டெஸ்ட் கொடுத்துருப்போம். அது போக அது கூட என்ன பண்ணிப்போம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் 7th சயின்ஸு, 7th சோசியல் சயின்ஸ் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் 11th கெமிஸ்ட்ரி, அரசியல் அறிவியலும் இந்த எத்திக்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் 7th தமிழ், அது கூட ரிவிஷன் இங்கிலீஷ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இதே மாதிரி தான் எல்லா டெஸ்ட்டுமே நம்ம பேஸ் பண்ணி வச்சிருக்கோம். 11th 12th இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுதான் கண்ணூர் ஸ்குவாட் 2.0க்கும் அதுக்கு ஆஃப்டர் 2.0க்கு வர ஒரு 5 டெஸ்ட்டுக்கு அப்புறம் வரக்குள்ள 2க்குள்ள ஷெடியூலுக்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ இதுலேயும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் 8th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு டெஸ்ட்டு, 8th பயாலஜி மட்டும் ஒரு டெஸ்ட்டு, 8th ஹிஸ்ட்ரி சிவிக்ஸ் அதாவது ஜியாகிரஃபி ஒரு டெஸ்ட்டு, 8ஆம் வகுப்பு வந்து குடிமையியல் பொருளாதாரம் சேர்த்து ஒரு டெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் வகுப்பு தாவரவியல், புவியியல், பொருளாதாரம், 8ஆம் வகுப்பு முழுவதும், அதுக்கப்புறம் 8ஆம் வகுப்பு தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸில் என்ன இருக்குது, இது வரைக்கும் முன்னாடி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றதான் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் வேணும் அப்படின்னா, அதாவது இதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுப்போம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வீடியோ போடுவோம். அப்படி டைம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த சொல்யூஷன் பிடிஎஃப் ஒன்று இருக்குது, எதுலேருந்து கொஸ்டின் எடுப்போம் அதில் சொல்யூஷன் இருக்கும், அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறம் 9th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, 9th பயாலஜி, 9th ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் 9ஆம் வகுப்பு குடிமையியல் பொருளாதாரம்.
12ஆம் வகுப்பு இயற்பியல் வரலாறு, அதுக்கப்புறம் விலங்கியல் இதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு சைக்காலஜி டெஸ்ட், அதுக்கப்புறம் 10th பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாக கொடுத்துருப்போம். ஸோ 120 கொஸ்டின்ஸ் இதில் ஃபிசிக்ஸில் மட்டும் எடுத்திருப்போம், கெமிஸ்ட்ரியில் மட்டும் 120 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம், பயாலஜியில் மட்டும் 120 கொஸ்டின்ஸ் எடுத்திருப்போம். ஸோ இதெல்லாமே சேர்த்து ரிவிஷன், சயின்ஸ் மட்டும் ஒரு ரிவிஷன் ப்ளஸ் 12th வந்து கெமிஸ்ட்ரி, அரசியல் அறிவியல் பர்மனெண்ட் ஆட் பண்ணியிருப்போம். 10th ஹிஸ்ட்ரி ஒரு டெஸ்ட், ஜியாகிரபி ஒரு டெஸ்ட், குடிமியல் ஒரு டெஸ்ட், எக்கனாமிக்ஸ் ஒரு டெஸ்ட். ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ப்ளஸ் 12th உள்ள பாட்டனி, அதுக்கப்புறம் ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட், 10th தமிழ் மட்டும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் மேக்ஸும் கொஞ்சம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தன்வட்டி, கூட்டுவட்டி, நேரம், டைம் அண்ட் ஒர்க்கு, லாப நட்ட கணக்குகள், விகிதம், விதாச்சாரம் அதை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 ஃபுல் டெஸ்ட். ஸோ ஓவராலாக இதுதான். ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரலாம். ஸோ நான் சொன்னதான், ஆரம்பத்தில் சொன்னதுதான், டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா, ஏஜ் பார் ஆகுது அப்படின்னு பசங்களோட சூழ்நிலையை புரிஞ்சு அவங்க கன்சிடர் பண்ணாங்கன்னா மேபி இன்னைக்கு வரலாம், இல்லைன்னா இந்த டிசம்பர் 31க்குள்ள வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். இன்கேஸ் அவங்க வந்து இதை கன்சிடர் பண்ணல, நாங்கள் வந்து கேஸை முதல்ல முடிச்சுக்கிறோம், அப்படி அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நோட்டிஃபிகேஷனை பற்றி யோசிப்போம் அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா ஆஃப்டர் ஜான்வரி, பிப்ரவரிக்கு மேலே ஆயிருக்கும். அதாவது இவங்களுக்கு 1ஆம் தேதி ட்ரைனிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ மேபி 1ஆம் தேதிக்கு இவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கலாம். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1ஆம் தேதி ட்ரைனிங், 1ஆம் தேதி 3ஆம் தேதியோ ட்ரைனிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதா கேள்விப்பட்டேன். சப்போஸ் அது முடிஞ்சது அப்படின்னா அந்த டேட்டு தான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு அதுக்கப்புறம் கூட ஒரு மார்ச், ஏப்ரல் கூட நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம். உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணாதீங்க, கன்டினியூ பண்ணிட்டே இருங்க. வேற ஏதாச்சும் தகவல் வேணும்னா என்னோட நம்பர் தரேன், என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 8666808153 இதான் என்னோட நம்பர். ஸோ நிறைய விஷயங்கள் நான் வந்து சோஷியல் மீடியாவில் மேக்ஸிமம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நிறைய விஷயங்கள் வந்து நான் அடிக்கடி சோஷியல் மீடியாவில் சொல்ல மாட்டேன், பர்சனலாக வேணா நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஷெடியூல் வேணும் அப்படின்னா KS 2.0 டெஸ்ட் பேட்ச் 7 அப்படின்னு சொல்லி இந்த நம்பருக்கு, இதான் வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடுவேன், ஷெடியூலும் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஓகே, தேங்க்யூ ஆல்.